கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களுங்க. நீங்கள் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இல்லைங்களா? பாருங்கள், இந்த புல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ உயரமான மலையில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ காஞ்சி போன புல் இருக்குது. ஆனால் வேதாகமம் சொல்லுகிறது 103ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, 14, 15 வசனம், நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், நாம் மண்ணென்று நினைவு கூறுகிறார். 5ஆவது வசனம் சொல்லுகிறது, மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாக இருக்கிறது. மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாக இருக்கிறது. வெளியின் புஷ்பத்தை போல் பூக்கிறான். காற்று அது மேல் வீசுடனே இல்லாமல் போயிட்டு அது இருந்த இடமே அது அறியாது. ஆனால் நீங்களும் நானும் அப்படி இருக்கக்கூடாதுங்க, நன்மை செய்யணும். பாருங்கள், வேதாகமம் சொல்லுகிறது, அதாவது சங்கீதம் 57ஆம் சங்கீதம் 1, 2, 3 வசனம் சொல்லுகிறது, எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும், உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்கிறது. விக்கினங்கள் கடந்து போக மட்டும் உமது செட்டைகளில் நிழலிலே வந்து அடைவேன். எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாய் உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்தின் ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார். தேவன் தமது கிருபையையும் சத்தியத்தையும் அனுப்புவார். நீங்கள் கவலைப்படாதீங்க. யார் நிந்திச்சாலும் சரி, யார் முறுமுறுத்தாலும் சரி, யார் ஒடுக்குனாலும் சரி, உங்களுக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதம் உங்களை தேடி தாங்க வரும். இந்த எப்படி தேவன் புல் எப்படி அழகாக படைச்சிருக்காரு, உங்களையும் தேவன் அருமையாக இனிமையாக படிச்சிருக்கிறாருங்க. கவலைப்படாதீங்க. 1 கொரிந்தியர் 12ஆவது அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவன் தமது சித்தத்தின்படி அவயங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்தில் வைத்தார். இந்த இடத்துல புல் தேவன் வைத்தது மாதிரி உங்களையும் என்னை இந்த பூமியில் வச்சிருக்கிறார். நம்ம நன்மை செய்வோங்க. கர்த்தாவே, இதை பார்க்குற கேட்குற ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துறையா. நாட்களை பிரயோஜனப்படுத்திக்கொள்ள, நாட்கள் பொல்லாத ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கொள்ள என்ற வார்த்தையின்படி ஒவ்வொரு வருமானவரே காலங்களை பிரயோஜனப்படுத்திக்கொள்ள, நாட்களை பிரயோஜனப்படுத்திக்கொள்ள தேவனே கிருபை தாரும். இதை கேட்குற பார்க்குற ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறோம். நீங்களே நடத்துங்கப்பா. அவங்கள தேவைகளாக சந்திப்பிறாக பாதுகாத்து நடத்தும், காத்துக்கொள்ளும். கர்த்தர் நித்தமும் நடத்துவார் என்று வார்த்தைப்படி ஏசாயா 58ஆவது அதிகாரம் 11ஆவது வசனத்தின்படி கர்த்தர் நித்தமும் நடத்துவார் என்று வார்த்தைப்படி இம்மட்டும் நடத்தின எபினேசரே, நீ நடத்த போகிறதுக்காக நன்றி செலுத்துறோம், காத்துக்கொள்ளும். கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்குற நல்ல பிதாவே, ஆமென். இங்கே இந்த மலைக்கு வர வாய்ப்பு